வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜேஏ. இன்றைக்கு மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷனை நிறையா பேர் நம்மளை சுற்றி உள்ளவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அதை பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணுவோம், நம்மளும் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணுவோம். ஆனாலும் நீங்கள் எப்பயாவது ஒன்று கவனித்து பார்த்துருக்கீங்களா? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை இது மேனிஃபெஸ்டேஷனை டிவியில், இல்லை வீடியோவில், யூடியூப்பில், இல்லைன்னா புத்தகங்களில், ஆங்கிலத்திலே தமிழிலே பேசுகிறவங்க என்னைக்காவது அவங்க சொல்கிற போதித்த அந்த விஷயங்களை வைத்து அவங்க ஏதாவது வேற ஒரு துறையில் தன்னை சாதிச்சிருக்காங்களா? வேற ஒரு துறை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க இந்த போதிக்கிறது அல்லாத வேற ஒரு துறையில் அவங்க எதையாவது சாதிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் அந்த மாதிரி துறையில் சாதிச்சிருக்க மாட்டாங்க. போதகர்களாகவே தான் அவங்க இருப்பாங்க. நீங்கள் நம்ம நினச்சா இந்த நாட்டுக்கு போயிடலாம், இந்த வேலையை வாங்கிடலாம், இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற போதகர்கள் எல்லாருமே, ஈவன் ரோண்டா பைரன், சீக்ரெட் எழுதுகிற ரோண்டா பைரன் உட்பட யாருமே வேறு துறைகளில் அவங்க சாதிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, அவங்க சாதித்திருந்தாலும் வேறு துறையில் இருந்தாலும் ரொம்ப குறைவான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை இல்லை மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணணும், அந்த துறையில் அவங்க ஒரு உச்சத்தை தொட்டிருக்கணும். ஏன் அவங்களால உச்சத்தை தொட முடியல அப்படிங்கிறத நினைக்காது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இப்படி பேசுறதுனால லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷனுங்கிற கான்செப்டே ரொம்ப தப்பு, அது நம்பிக்கைக்கு உரியது இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னோடய வாழ்க்கையிலே நிறையா விஷயங்கள் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி கையில் எந்த விதமான பொருளாதார வசதியும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் நான் செஞ்சப்போ வெளிநாடுகள் போகிறதுக்கு, வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு பல விஷயங்கள் நான் சாதிச்சுக்கிட்டேன். ஆனால் அது அப்படியே 100% தொடர்ந்து நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒன்று 2 விஷயங்கள் நீங்கள் சாதிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சில விஷயங்கள் 1, 2 உங்களுக்கு மிஸ் ஆகும். திரும்ப சில விஷயங்கள் நடக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும், சமயத்தில் சில பெரிய விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி மாறி 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 ஒரு சைக்கிள் நம்ம போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன தோணும், நம்ம என்னாச்சும் தப்பு பண்ணுறோமா, நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணலையா, எதனால இப்படி நடக்குது, இது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இதை பண்ணலாமா அப்படின்னு பல்வேறு விதமான திங்கிங்ஸ் நமக்கு வரும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதே கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா, இன்னும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணோமா, இன்னும் நம்ம உள்ளுக்குள்ளார வைப்ரேஷன்ஸ் நமக்கு ஒன்றும் சரியில்லையா, இல்லைனா இன்னும் நம்ம காம் ஆகணுமா, இன்னும் ரிப்பிட்டேஷன்ஸ் நிறைய பண்ணணுமா, இன்னும் நிறைய எழுதணுமா, இன்னும் மெடிடேஷன் பண்ணணுமா அப்படின்னு பல்வேறு விதமான குழப்பங்கள் வரும். ஸோ அதுக்காக தான் நான் அதை போதிக்கிறவங்களே ஏன் அதை செய்ய மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். நிறைய பேர் நீங்கள் நம்ம தமிழ் யூடியூப் சேனல்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட முழு நேர தொழிலே புத்தகங்களை பார்த்து அதை எடுத்து அவங்க அப்படி பண்ணாங்க, பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, இந்த 5 யுக்திகளை பயன்படுத்தினா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம், இந்த 7 உத்திகளை பயன்படுத்தி நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய உச்சத்தை தொட்டரலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் உச்சத்தை தொட்டவர்கள் யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் அவங்க இந்த மாதிரி அவங்க போதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு போதிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆனால் அவங்க மேனிஃபெஸ்டேஷனை ப்ராக்டிஸ் பண்ணலையா, அவங்க தன்னை அறியாமலே மேனிஃபெஸ்டேஷனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்டில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த ஹையர் ஸ்டேட்டுங்கிறது நம்மளால் அந்த ஹையர் ஸ்டேட்டை அடைய முடியலையா, நம்ம மனம்தான் அதற்கு கோளாறா, நம்மளோட இன்னும் அந்த ஃபுல் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியில் நம்ம கரெக்டாக வரலையா அப்படிங்கிறது கிடையாது. அது பல்வேறு காரணிகள் அதை ஃபேக்டர்ஸ் அதை டிசைட் பண்ணோம். காம்படிஷன், உங்களோட வைப்ரேஷன், உங்களோட நம்பிக்கை, உங்களுடைய செயல்பாடுகள், அடுத்தவர் என்ன வைப்ரேஷனில் இருக்கிறாரு, கால சூழ்நிலைகள், அதிர்ஷ்டம், அதுவும் உண்டு. இதில் டிவைன் புஷ், ஒருத்தர் பண்ணும்போது கிடச்சிடும், இன்னொரு பண்ணுறது போது அது கிடைக்காம இருக்கும். அதுக்கு ஒரு டிவைன் புஷ் அப்படின்னு பேர். அதாவது ஒரே துறையில் ஒருத்தர் முயற்சி பண்ணி உச்சத்தை தொட்டிருப்பார், இன்னொருத்தர் அதே திறமைகள் இருந்தால் அதே மாதிரி சில தடங்கல்களும் போயிருக்கும். முழுக்க முழுக்க அவரே அதுக்கு காரணமா, நம்ம குற்ற உணர்ச்சிக்கோ கில்ட்டி ஃபீலிங்கோ நம்ம வரணுமா அதனால் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மாதிரி நம்ம வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் சோர்ந்தே போயிடுவோம். அதனால் எப்படி வாழ்க்கையில் மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாமல் பெரிய விஷயங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு இடையில வர்ற ஏமாற்றங்களை எப்படி நம்ம ஓரளவுக்கு அதை சமாளிச்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நான் இந்த மேனிஃபெஸ்டேஷனை போதகர்களாகவே இருந்துடுறாங்க. அவங்க எதுவும் துறையில் எதையும் சாதிக்கிறது இல்லை, எல்லா துறையில் சாதித்து உச்சத்தை அவங்க சொல்கிற ஃபார்முலாவை அவங்களே அப்ளை பண்ணி சக்ஸஸ் பண்ணி காட்ட முடியல அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஆனாலும் அவங்களும் வாழ்க்கையில் சிறு சிறு விஷயங்களை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதை எந்த காரணிகள் அதை நிர்ணயிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ எல்லாரும் அடிப்படையாக தெரிஞ்சுக்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது ரோண்டா பெர்னோட ஆஸ், பிலீவ் அண்ட் ரிசீவ். அதாவது என்னென்னா கேளுங்கள், நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜஸ்ட்டு ஒன்று கேட்கணும், எனக்கு ஒரு வேலை வேணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய பணம் வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அப்புறம் அதை நம்பணும், முழுக்க நம்பணும், அதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் அதை என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு 3 ஸ்டெப் தான் அதில் இருக்குது. இந்த 3 ஸ்டெப், இந்த ஃபார்முலாவே முதல்ல தப்பு. நீங்கள் ரோண்டா பெர்னுக்கு பல காலங்களுக்கு முன்னாடியே வந்த சில ஆத்தர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வாலேஸ் டி வாட்டல்ஸ் அப்படிங்கிறவரோட புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார், ஆக்ஷனுங்கிறத ரொம்ப முக்கியமாக சொல்லியிருப்பார். நீங்கள் கூகுளில் தேடி பார்க்கலாம், வாலேஸ் டி வாட்டல்ஸ் அப்படிங்கிறவரோட புத்தகத்தை நீங்கள் தேடி பார்க்கலாம். அதில் என்ன எழுதியிருப்பாருன்னா, ஆக்ஷன் இடையில மிஸ் ஆகுது. ஆஸ்க், ஆக்ட், பிலீவ், ரிசீவ். இதுதான் ஒரு நல்ல சீக்வன்ஸ். இதுக்கப்புறம் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. ஆஸ்க், ஆக்ட், பிலீவ், ரிசீவ், தென் என்விரான்மெண்ட். நீங்கள் எந்த சூழ்நிலையில் உங்களை இருக்கிறீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, வேலைக்கு தேடுறீங்கன்னா அந்த வேலையில் நீங்கள் மட்டுமா இருக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் உங்களை சுற்றி கருத்து தெரிவிக்கிறாங்க, உங்கள் மனைவி இல்லை நண்பர்கள் இல்லை உறவினர்கள் சகோதரர்கள், அவங்கள பற்றி அவங்க எப்படி நம்புகிறாங்க, அவங்களோட வைப்ரேஷன், அவங்களோட கருத்துக்கள் உங்களை எப்படி பாதிக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உங்கள் ஹை வைப்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அப்ளை பண்ணுறீங்க, அந்த இடத்துல உங்களை இன்டர்வியூ பண்ணுற பேனலோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி 2 பேரும் மேட்ச் ஆகுறீங்க, அந்த நேரத்தில் அது எப்படி சக்ஸஸ் ஆகுது. இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் இன்டர்வியூலேயே நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க, ஜாபே உங்களுக்கு கிடைச்சிடும். சமயத்தில் அந்த சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போகிறது கூட பிரபஞ்சம் என்ன பண்ணும், நம்மளை அதை விட பெரிய தயாரிப்புகளுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போவோம். அதாவது என்னென்னா, வெளி மனதில் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை நினச்சி நம்ம ஆசைப்படுவோம், உள் மனதில் நம்ம உண்மையிலேயே ஆசைப்படுறது வேற ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இது மேனிஃபெஸ்டேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கோ இல்லை மேனிஃபெஸ்டேஷனை ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க யாருக்காக இருந்தாலும் இது நடக்கும். அதனால தான் ஆக்ட், பிலீவ், ரிசீவ், அந்த ஆக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்ஷன் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு ஆக்ஷனே எடுக்கல, ஒரு அப்ளிகேஷன் போடல, அந்த இன்டர்வியூக்கு சரியாக ப்ரிப்பேர் பண்ணல, அதுக்கான ஸ்கில் செட்ஸை நீங்கள் வளர்த்துக்கல. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளாரே ஒரு டவுட் வந்துடும், நம்மளை எடுப்பாங்களா இல்லையான்னு. ஸோ அந்த டவுட்டு உங்களோட வைப்ரேஷன் லெவலை அது இன்னும் கொஞ்சம் குறைச்சி கீழே கொண்டு வந்துடும். ஸோ போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மனதளவில் வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம், வேலை எனக்கு கிடைச்சிரும், வேலை கிடைத்ததற்கு நன்றி, ஐ காட் திஸ் ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருந்தாலும், அங்கே போகிறப்ப நம்மள இந்த ஒரு 1% 2% டவுட் நம்மளை ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்கள் மனதளவில் அதிகமாக 99% நான் பாசிட்டிவாக இருக்கிறீங்க நினச்சிக்கிட்டு இருந்தாலும், அந்த 1 or 2% நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் பாடியை ரொம்ப அதிகமாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ அதாவது நெகட்டிவ் அலைகளுக்கு அதிகமான சக்தி இருக்குது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அதை நினச்சிக்கிட்டே இருப்போம், ஓகே நமக்கு இது வந்துடும், இது கிடச்சிரும், நம்ம நம்பிட்டோம் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம உண்மையிலே அந்த நிலையில் நம்ம இருக்கிறோமானா அந்த நிலையிலே நம்ம இருக்க மாட்டோம். இதனால தான் நான் என்ன சொல்கிறதுன்னா, போதகர்களை நம்பாதீங்க, அது ஒரு சின்ன ஒரு பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் உண்மையிலேயே சாதித்தவங்களோட வாழ்க்கை முறைகளை நீங்கள் பார்க்கணும், அவங்க எந்தெந்த விதமான கடினமான பாதைகள் நடந்து வந்தாங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய நீங்கள் அப்துல் கலாம், எலான் மஸ்க்கு, கூகுள் பிச்சை இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. உங்களை சுற்றியே உங்கள் சூழ்நிலையில் ரொம்ப சக்ஸஸ் ஆனவங்க இருப்பாங்க, உங்கள் துறையில் சக்ஸஸ் ஆனவங்க இருப்பாங்க, உங்கள் மாநிலத்தில் சக்ஸஸ் ஆனவங்க இருப்பாங்க. அவங்கள நீங்கள் பார்த்து நீங்கள் அவங்க வாழ்க்கையை பிரதிபலிக்க கற்றுக்கணும். நீங்கள் அவங்கள்ட்ட தனியாக போய் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணால் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பலவிதமான மேடு பள்ளங்கள் அவங்களுக்கு இருந்துருக்கும். திடீர்னு உச்சத்துக்கு போய் திரும்ப கீழே விழுந்திருப்பாங்க, திரும்ப எழுந்திரிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க மைண்டில் நினைக்கிறதுனாலே, அந்த வைப்ரேஷனாலே அது நடந்துருதா அப்படின்னு சொன்னால் அவங்க வைப்ரேஷன் மட்டும் இல்லை, பல்வேறு ஃபேக்டர்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணும். அதனால இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் நம்ம ஆக்ஷனுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சும்மா படித்து ஒரு காரியத்தை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு அப்படியே மல்லாக்க படுத்துட்டு இருந்துட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நான் கூட ஒரு யூடியூப்பரை பார்த்தேன். நான் இந்த நாட்டுக்கு போகணுன்னா அப்படியே அந்த நாட்டில் போய் அந்த கடற்பறையில் நடக்கிறது மாதிரி பார்ப்பேன், அந்த காலில் அந்த மண்ணெல்லாம் படுறது மாதிரி பார்ப்பேன், அப்படி நான் கற்பனை பண்ணேன் அப்படின்னு ஒரு புக்கில் உள்ளதே அவங்க டூப்ளிகேட்டாக சொல்லியிருந்தாங்க. புக்கில் ஏதோ ஒரு ஆத்தர் சொல்லியிருந்தார், இந்த இடத்துல நடந்து போகணுன்னா அந்த பீச்சுக்கு நான் போகிறது மாதிரி நினச்சேன், அந்த பீச்சில் உள்ள காற்று மேலே படுறது மாதிரி
மாதிரி நினச்சேன், தரையில் நடந்து போகிறது மாதிரி நினச்சேன். ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் விஷயங்களை அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் அதை செஞ்சுருக்க மாட்டாங்க. உண்மையாக சில பேர் செஞ்சுருக்காங்களான்னா செஞ்சுக்கிறாங்க. உண்மையாக லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசாதவங்களும் அதில் செயல்படுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கணும். ஒரு முதல் நிலை வந்து நம்ம நினச்சது எல்லாமே ரொம்ப கிடுகிடுன்னு அப்படியே நடக்காது. ரெண்டாவது, சில விஷயங்கள் நடக்காமல் போகிறதுக்கு நம்மளோட வைப்ரேஷனும் நம்ம மட்டுமோ காரணம் இல்லை. அந்த குற்ற உணர்ச்சிக்கு நம்ம வரக்கூடாது. மூணாவது, நம்ம எளிமையாக நம்ம எந்த ஆக்ஷனுமே இல்லாமல் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு அப்படியே சாதிச்சணும்னு எதுவும் நினைக்கக்கூடாது. அது வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. எந்த துறை, அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கடின உழைப்புக்கு அப்புறம், சறுக்குகளுக்கு அப்புறம், போராட்டங்களுக்கு அப்புறம் தான் ஒரு உச்சத்தை வந்திருப்பாங்க. அப்போ அது என்ன காரணம்? அந்த உச்சம் வரும்போது அவங்க முன்னேற ட்ரை பண்ண ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில் ரெண்டுமே எல்லாமே அவங்களுக்கு அலைன் ஆகிடும். எல்லாமே அலைன் ஆகிட்டப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னா, தொடர்ந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது. ஒரு சில காரியங்களில் அவங்களுக்கு வந்து சில ஃபெயிலியர்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து அப்படி எல்லாம் போயிடுச்சு, இது என்ன ஒர்க் அவுட் பண்ண மாட்டேது, இந்த சோர்வான மனநிலையெல்லாம் வரும் மனுஷனுக்கு. அதை பற்றி நம்ம வந்து நினைக்கக்கூடாது. தொடர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துங்க, டாக்டர்ஸ் வந்து எக்ஸசைஸ் செய்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. டெய்லி டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எக்ஸசைஸ் செய்கிறாங்களா? அவங்களால எக்ஸசைஸ் பண்ணி அவங்க உடம்பு கரெக்டாக அவங்க ஹெல்த்தியாக அவங்க வச்சுக்க முடியுதா? எல்லா ஃபேக்டர்ஸும் டாக்டர்ஸ் அவங்களால அதை அப்ளை பண்ண முடியுதா? அவங்களால அதை அப்ளை பண்ண முடியாது. நிறைய பேர் அப்ளை பண்ணாத நிலைமையில் இருப்பாங்க. அதுக்கு பர்சனாலிட்டி வீக்னஸ், நேரமின்மை, பல்வேறு சூழ்நிலைகள், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களோட இன்னர் கான்ஷியஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் பொறுத்து அவங்களால அதை செயல்படுத்த முடியாமல் போகணும். அப்படி பார்க்க போனால் மருத்துவம் தெரிஞ்ச டாக்டராக அதை தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், 90-95 வயசு வரைக்கும் வாழணும் இல்லையா? அதே போல் தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து முழுக்க அதை நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் 100% அப்ளை பண்ண முடியாது. ஏங்க 100% அப்ளை பண்ண முடியாது? ஒரு டிமோட்டிவேஷன். அது டிமோட்டிவேஷன் இல்லை, உங்களோட வைப்ரேஷன் ஸ்டேட் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சுவாமி விவேகானந்தர் இருக்கிறாரு, பெரிய பெரிய ஞானிகள் இருக்கிறாங்க, பெரிய அப்துல் கலாம் மாதிரி சில காரியங்களை சாதித்தவங்க இருக்கிறாங்க, ஐன்ஸ்டீன் மாதிரி சில உச்சங்களை தொட்டவங்க இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அவங்களோட வைப்ரேஷன் லெவலும் நம்ம வைப்ரேஷன் லெவலும் வேறு லெவலில் இருக்கும். அவங்க இருந்த உச்சத்துக்கே நம்ம இருக்கிறோமா? நம்ம அந்தளவுக்கு நம்ம உடல், மனம், சந்தேகமின்மை, நம்பிக்கை, நமக்கு எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஆற்றல் நமக்கு இருக்கா? நீங்கள் அதுக்கு ஒரு சூப்பர் பர்சனாலிட்டியாக இருக்கணும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சுவாமி விவேகானந்தரால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. அவரும் நீண்ட காலத்துக்கு வாழலை, ஆனால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு மனிதராக இருந்தார் அப்படின்னு நம்ம இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது இப்போ அவர் வந்து வெளிநாடுகளுக்கு போகும்போது எந்த முயற்சியுமே இல்லாமல் ஒரு சன்னியாசி எதுவுமே இல்லாமல் போனார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்துல் கலாமோட வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணங்கள் நான் சொல்கிறேன். அப்துல் கலாம் வாழ்க்கையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தோல்விகள் இருந்தும் அவருக்கு அந்த வாய்ப்புகள், அதனால தான் கனவு காணுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். கனவு காணுங்கள், உன்னை தூங்க விடாமல் இருப்பது தான் உன்னுடைய கனவு. அதனால் கனவு காணுங்கள்னு சொன்னால், அந்த கனவு காணுங்கிறது இமேஜினேஷன், விஷுவலைசேஷன், அதை தான் அவர் முன்னிலைப்படுத்தி அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சர்க்கிள்கள், தோல்விகள்லாம் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளோ உச்சத்தில் நடந்திருக்காரு. அப்போ எல்லாமே ஒரு வாழ்க்கையில் சக்ஸஸாக இல்லை, அந்த சக்ஸஸை மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. பல்வேறு தோல்விகளை அவங்க சந்தித்து வந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு அவங்களை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது இருக்கும். அதனால் புஸ்தகத்தை மட்டுமே படித்து, புத்தகத்தில் உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது. ஸோ அப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எப்படி பண்ணலாம்? மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம உறுதியாக நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய திறமை, நம்மளுடைய தோற்றம், நம்மளுடைய கல்வி தகுதி, அதையெல்லாம் தாண்டி உங்களை பற்றி ஒரு தெளிவான கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு 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 வலுவான திங்கிங் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு சில குறைபாடுகள் இருந்துச்சுன்னா, கம்யூனிகேஷன்லேயோ இல்லை கல்வித்துறையிலையோ கல்வி தகுதியிலையோ நீங்கள் எதையாவது ஒரு பண்ணுறத தொழிலை கற்றுக்கிறதுலையோ அதில் உங்களுக்கு குறைபாடுகள் இருந்துச்சுன்னா, அந்த குறைபாடுகளை நீங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து சிறிய சமையல்காரர்லேருந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேரில் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறவர் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கில் செட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண பார்க்கணும். அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ண உடனே என்ன பண்ணணும், இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க. அந்த ஆக்ஷன் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலையும் உங்கள் வைப்ரேஷனையும் இன்னும் கொஞ்சம் மேலே அதிகரித்து மேலே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போவோம் அந்த ஸ்கில். அப்போ வந்து நீங்கள் நம்ம கொஞ்சம் நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த
அடுத்த ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வருவீங்க. ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன், இன்னும் கொஞ்சம் ஹையாக வைப்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த ஆக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் திரும்ப போய் என்ன பண்ணுவோம், அதை நம்மளோட பிலீஃப் வந்து ஆக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட நம்பிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி கொஞ்சம் மேலே போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் அதுக்கு ஒரு ஸ்டாமினா உங்களுக்கு கிடைக்கும் அது செய்கிறதுக்கு. ஸோ ஆஸ்க், ஆக்ட், பிலீவ், அப்புறம் ரிசீவ்ங்கிறது எல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணது எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. சமயத்தில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது ஒன்றா இருக்கும், அது ரிஜெக்ட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் அதை விட ஒரு சிறப்பானது உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆகிருக்கும். ஸோ சில பேர் இதை வந்து இடையிலேயே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை ட்ராப் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஒன்றில் ஃபெயிலியர் ஆகிட்டோமா அப்படின்னா நம்ம ஒன்றில் ஃபெயிலியர் ஆகலை, அது நம்மளை நோக்கி இன்னொரு பாதையை நோக்கி, உண்மையான நம்ம பாதையை நோக்கி அதை அழைத்து செல்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் ஆஸ்க், ஆக்ட், பிலீவ், ரிசீவ் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிங்க. ஸோ ஓடி நீங்கள் வந்து உங்களோட நினைத்த ஆசைகளை அடைவதற்கும் நினைத்த லட்சியங்களை அடைவதற்கும் உங்களோட கடுமையான உழைப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக செலுத்தணும். ஆக்ஷனை நீங்கள் கண்டிப்பாக எல்லா ஸ்டேஜ்லையும் அப்ளை பண்ணணும். அதுதான் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். பெரிய ஞானிகள் யோகிகள் போல் நம்ம இருந்துட்டோம்னா, உச்சகட்ட வைப்ரேஷன் நம்ம இருந்தோம்னா அவங்களுக்கு எந்த ஆசையுமே இருக்காது. ஒரு புத்திஸ்ட் மாங்காவோ ஒரு பெரிய செயின்ட்டாவோ நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அந்த உச்ச வைப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு, ஓஷோ சொல்கிற மாதிரி ஹையஸ்ட் வைப்ரேஷனில் இருக்கிறப்போ வந்து நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் எல்லாம், உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. தேவையற்ற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். நம்ம வந்து எந்த தேவையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சன்னியாசத்தை நோக்கி நம்ம போயிடுவோம், ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேட்டை நோக்கி போயிடுவோம். ஆனால் நம்ம நினைக்கிற மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அது கிடையாது. அப்போ அதுக்கு வைப்ரேஷன், நம்ம மன அமைதியெலாம் தேவைப்படுது. இந்த மன அமைதி, ப்ராப்பர் வைப்ரேஷன் எல்லாமே வந்து ஆசைகளை அடைவதற்கு இல்லை. மனிதன் தன்னுடைய நிலைகளில் மன அமைதியையும் நிலைத்தன்மையையும் உச்சத்தையும் ஒரு என்னது உயர்ந்த ஹை வைப்ரேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதையும் தான் அது காட்டுது. அதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் நினைச்ச சின்ன சின்ன ஆசைகளையோ, பார்க்கிங் பாஸ்ட் வாங்குறதுக்கோ, வேலை வாங்குறதுக்கோ, நினைத்த காதலரை கைப்பிடிப்பதுக்கோ கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் அதில். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கர்ம யோகத்தில் ஒரு மனிதனாக இருக்கும்போது மனித வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்களை ஒரு கர்ம யோகியாக நம்ம காரியங்களை செய்யும்போது நம்மளை எப்படி ஹை வைப்ரேஷன் ஸ்டேட்டில் வச்சு நம்ம எப்படி ஒரு இலக்கை அடையலாம், நம்ம எப்படி ஒரு காரியங்களை அச்சீவ் பண்ணலாம், நம்ம எப்படி நம்மளோட நிலையிலேருந்து கொஞ்சம் உயர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு சராசரி மனுஷனாக இருக்கிறதுனால நம்ம ஹை வைப்ரேஷன் ஸ்டேட்டில் இருந்து நினச்சோடனே டக்குன்னு எல்லாம் நடக்கிற அளவுக்கு இருக்காது. என் வாழ்க்கையில் ஏதாச்சும் நடந்திருக்காங்கன்னா நடந்திருக்கு. பணமே இல்லாமல், டிக்கெட் எதுவுமே செலவுமே இல்லாமல் அரசாங்கமே அழைத்து நான் ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து நான் செட்டில் ஆனேன். இங்கே வந்து அப்போ என்கிட்ட எந்த விதமான வசதிகளும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் டக்குன்னு நடந்துச்சுன்னா டக்குலாம் நடக்கலை. அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிடுச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துலேருந்து இன்னொரு மாற்றம் நடக்கிறதுக்கு ஒரு 1லேருந்து 1.5 வருஷம் ஆகுது. அது இடையில நிறைய சின்ன ஏமாற்றங்கள், மிஸ்ஸிங்ஸ்லாம் இருக்கும். அது நம்ம பாதையை நோக்கி நம்மளை அழைத்து செல்லும். அந்த மிஸ்ஸிங்ஸ் அப்போ நம்ம மனசு சோர்ந்து போயிடாமல் நம்ம வந்து எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேறு ஸ்ட்ராட்டஜிஸை அப்ளை பண்ணி மைண்டை அதையும் பயன்படுத்தணும். மைண்டை நல்ல விதமாக அப்ளை பண்ணி வேறு அப்ரோச்சஸை ட்ரை பண்ணி கொஞ்சமாக சக்ஸஸ் பண்ண பார்க்கணும். ஸோ அதனால் வெறும் டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவை பார்க்குறதுனாலையோ இல்லைனா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோட ஸ்பீச்சை கேட்குறதுனாலையோ இந்த 5 விஷயங்கள் உங்களை மாற்றிடும், இந்த 10 விஷயங்கள் மாற்றிடும் அப்படிங்கிறது வந்து எப்படி உங்களை வச்சுருக்குன்னா, எப்படி ஒரு சமையல் வீடியோ ஒன்றா பார்ப்போம், அல்வா தயாரிக்கிறத நம்ம பார்ப்போம், இல்லைனா ஒரு பெருசாக பிரியாணிக்குன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ரொம்ப எக்ஸைட்டட் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கிறான், அவ்வளோ செஞ்சுருக்கான்னு பார்ப்போம். இல்லை ஒரு பெரிய ஸ்வீட்டு செய்கிறத நம்ம பார்ப்போம், ஒரு ரஸ்மலாய், ரசகுல்லா செய்கிறத பார்ப்போம். அது எப்படின்னா சுவைக்க முடியாது நம்மளால். அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே அது போயிடும். அதை நம்ம அதுக்கு செய்கிறதுக்கு அந்த ஸ்கில் வேணும். எடுத்தோடனே நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த ஸ்வீட்டோ பிரியாணியோ உடனே வந்துடுமா? திரும்ப அதை ட்ரை பண்ணும்போது தான் அந்த வீடியோவில் காட்டின பர்ஃபெக்ஷன் இருக்கும். செஞ்சவங்களே அதை கரெக்டாக செஞ்சாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தின்னு பார்த்தா தான் அதோட லட்சணம் நமக்கு தெரியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அதை வந்து அப்படியே வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பொசந்து பாடி அப்படியே எக்ஸைட் ஆகி யூடியூப் சேனலில் பார்த்துட்டு டெய்லி பார்த்துட்டு உங்களை லோடு பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகி அதுலேயே நம்ம நல்ல நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ போகாமல் அதிகமான வீடியோ பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு சரியான அந்த ஃபார்முலா, அந்த இலக்கணங்கள் எல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு அந்த இது இப்போ சொல்கிறது மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு
அது மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது உண்மை. நம்ம அதை செயல்படுத்த முடியும். அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம வைப்ரேஷன் இருக்கும் மாற்றிக்கணும். நம்ம ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படிங்கிற இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஆக்ஷனுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பேசுவோம். அப்படி இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியுமோ ஒழிஞ்சு, எப்படி ஒரு சமையல் வீடியோ பார்த்தீங்களா அந்த மாதிரியே இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களை அப்படியே தள்ளி விட்டுரும் ஒன்றுமே இல்லாமல். பார்த்துட்டு அதோடு நீங்கள் நம்ம நல்ல ஸ்டேட்டில் தான் போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால் சின்ன சின்ன மோட்டிவேஷன்ஸ் நமக்கு தேவை தான். அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள்லாம் தேவை தான். ஆனால் ப்ரீச்சர்ஸே நம்ம லைஃப்பை சுத்தமாக மாற்றிட முடியாது. நான் சொன்னாலும் நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் மாற்றணும். அந்த நீங்கள் மாற்றுறதுக்கு அந்த ஃபார்முலாவை உங்களோட இன்டென்ஷன் நீங்கள் என்னவோ ஆகணுங்கிற நோக்கம், அப்புறம் உங்களோட ஆஸ்க் கேட்குறது, அதுக்கப்புறம் கரெக்டாக ஆக்ட் பண்ணுறது. ஆக்ஷன் சரியில்லைனா ஸ்ட்ராட்டஜியை மாற்றி வேறு வேறு வழிகளில் யுக்திகளில் பயன்படுத்திட்டு போகிறது. ஒரு துறையில் ஆரம்பித்து சில பேர் வேறு துறையில் போய் சாதிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல பிலீவ், நல்ல உங்களையே உங்களை நம்ப உங்களுக்கு தோணும். ஒரு லெவலுக்கு நம்ம வந்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு நம்பகத்தன்மையும் உங்களுக்கு வரும். அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ரிசீவ்ங்கிறத அடைய முடியும். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. எல்லாத்தையும் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியாது. சில விஷயங்களை பிரபஞ்சம் வந்து நோன்னு சொல்லணும். அது வேற ஒரு பாதைக்கு இட்டு சொல்லும். சில காலங்களில் உங்களை ஒரு குறிப்பிட்ட 1 இயரோ 2 இயரோ 5 இயர்ஸோ உங்களை ஸ்ட்ரகிளில் பிரபஞ்சம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் மாறி வேறு மாதிரி சுச்சுவேஷன் உங்களை கொண்டு போவோம். இது எல்லாமே நீங்கள் வந்து எவ்வளவு செல்ஃப் டிசிப்ளினாக, எவ்வளோ ஃபோக்கஸ்டாக, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்காக, எவ்வளோ நீங்கள் தோல்விகளெல்லாம் வந்து உங்களை விஸ்டாண்ட் பண்ணி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறீங்களோ அவங்களால தான் உண்மையான மேனிஃபெஸ்டேஷன் எஃபெக்டை சராசரி மனிதனாக, கர்ம யோகியாக, சராசரி கர்மங்களை செயல்படுத்துகிற ஒரு மனிதனை அனுபவிக்க முடியும். மற்றவங்க யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை வந்து அனுபவிச்சிட முடியாது. அதனால் வெறும் வீடியோ பார்க்குற ஒரு மேனிஃபெஸ்டாக இல்லாமல் வாழ்க்கையில் வந்து மேனிஃபெஸ்டேஷனுங்கிறத உணர்ந்துக்கிட்டு அதோட நிதர்சனங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல வழிக்கு உங்களை செயல்படுத்துகிற சக்ஸஸை நோக்கி போகிற ஒரு மேனிஃபெஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ. உங்கள் டாக்டர் ஜே.